இந்த பரோட்டா காமெடியில் சூரி சொல்கிற மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் இன்றைக்கி எஸ்ஐஆர் அப்படிங்கிற ப்ராசஸை, தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற ப்ராசஸை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த எதிர்ப்புகளை மீறி இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்படுது. இதற்கு எதிராக ஒரு வழக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த ப்ராசஸை இப்போது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்குது. அதாவது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஏதோ வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வாக்காளர் பட்டியல் திருத்தம்னா என்னென்னா, ஏற்கனவே இருக்கும் ஒரு பட்டியல் இருக்கும், அந்த பட்டியல்லேருந்து சில பேர் இறந்து போயிருப்பாங்க, இல்லை சில பேர் இடம் மாறி வேறு ஏரியாவில் செட்டில் ஆகியிருப்பாங்க, அவங்களோட பேரை நீக்க வேண்டியிருக்கும். சில பேரோட ஓட்டு 2 தொகுதிகளில் இருக்கிறோம், அதனால் அதில் ஒரு தொகுதியிலிருந்து டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஓட்டை நீக்க வேண்டியிருக்கும், புதுசாக சில வாக்காளர்களை சேர்க்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் நம்ம வாக்காளர் பட்டியலில் நடைபெறக்கூடிய திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக தேர்தல் ஆணையம் செய்ய போகிறது என்ன அப்படின்னா, இன்று முதல் இன்னைக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடங்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4/11/2025 இன்னைக்கு முதல் எனக்கு, உங்களுக்கு, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் வாக்கு என்பது ரத்து செய்யப்படுகிறது. வாக்காளர் பட்டியலிருந்து அனைவரின் பெயரும் நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, புதிதாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போகிறாங்க. புதுசாக ஒவ்வொருத்தவங்களும் என்ன வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கோங்க, என்ன வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஃபார்ம் சப்மிட் பண்ணி நம்முடைய பேரை வாக்காளர் பட்டியலில் நம்ம புதுசாக சேர்க்க வேண்டிய இடத்துல நிற்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6,41,00,000 வாக்காளர்கள் அதனுடைய பட்டியல் அப்படிங்கிறது டெலீட் பண்ணப்பட்டு புதிதாக பட்டியல் சேர்க்கை அப்படிங்கிறது தொடங்குது. அதிலும் இதில் பல விமர்சனத்துக்குரிய, பல கேள்விகளுக்குரிய, விடை தெரியாத பல கேள்விகள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே நிற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய உருவாக்கிறது. எதற்காக முதல்ல இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் எதற்காக இவ்வளவு அவசரமாக நடத்தப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதாவது ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் நீக்கிட்டு புதுசாக சேர்க்க போகிறீங்க. அதுக்கு ஆவணமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரேஷன் கார்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா ஆதார் கார்டை மட்டும் ஒத்துக்க முடியாது, வேறு ஏதாவது கூடுதலாக காட்டணும். சரி, பழைய ஓட்டர் ஐடி காமிக்கிறீங்களா, அதையும் ஒத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு ஓட்டுரிமையெல்லாம் தர முடியாது, பட்டியலில் உங்கள் பேரை சேர்க்க முடியாது. நான் ஒரு 13 டாக்குமெண்ட் லிஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியும். அப்போ 6,41,00,000 வாக்காளருக்கும் இது பொருந்தும். இப்போ இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன அப்படின்னா, 2002 அதில் வெளிவந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லைங்களா, கடைசியாக 2002 சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அப்போ 2002 நடந்த திருத்தத்துக்கு பிறகு அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தவங்க இப்போ என் பேர் அந்த பட்டியலே இருந்தது அப்படின்னு ஆதாரம் காட்டினாக்கா, அந்த நம்பரை குறிப்பிட்டாக்கா அவங்களுடைய பேர் சேர்த்துக்கொள்ளப்படும். அந்த பட்டியலில் இல்லாதவங்க இருக்கிறாங்க பேர், அதுக்கு பிறகு ஓட்டு பட்டியலில் புதுசாக சேர்ந்தவங்க 2003 சேர்ந்துருப்பாங்க, 5 சேர்ந்துருப்பாங்க, 8 சேர்ந்துருப்பாங்க, 11, 20 வரைக்கும் சேர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க யாருக்குமே பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாதான் அவங்கள ஒத்துக்குவாங்க. அதிலும் குறிப்பாக உங்களுடைய குடியுரிமையை நீங்கள் நிரூபிக்கணும். தேர்தல் ஆணையம் குடியுரிமையை நிரூபிக்க சொல்லி கேட்கறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. அதிலும் குறிப்பாக 1987க்கு பிறகு நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய குடியுரிமையை மட்டும் நீங்கள் நிரூபித்தா போதாது, உங்களுடைய அப்பா அம்மா இவங்களுடைய குடியுரிமையை சேர்த்து நிரூபிக்கணும். அப்போ தான் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கப்படுவீங்க. நீங்கள் மட்டும் இந்திய குடியுரிமைக்கான ஆவணங்களை வைத்திருந்தால் போதாது, உங்களுடைய அப்பா அம்மா இவங்களும் இந்திய குடியுரிமைக்கான ஆதாரங்கள் அவங்ககிட்டயும் இருக்கணும். அப்போ இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள். இந்த ப்ராசஸை நடத்தி முடிக்கிறதுக்கான காலம் என்ன தெரியுமா முடிவு பண்ணியிருக்காங்க, 1 மாத காலம், வெறும் 1 மாதம். 4 நவம்பர்லேருந்து ஆரம்பித்து 4 டிசம்பர் 2025 உங்களுக்கான கடைசி தேதி. அதற்குள் நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். இப்போ நமக்கு இயல்பாக என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒரு ப்ராசஸ் 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது. இது 2011க்கு பிறகு இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை, 15 வருஷம் ஆகுது. 2021 நடக்க வேண்டியது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால், கோவிட் ஊரடங்கு வந்துச்சு, அதனால் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, 2022க்கு அப்புறம் ஊரடங்குலாம் எதுவும் இல்லை, 3 வருஷமாக நாடு நல்லா தான் இருக்குது.
இங்கே ஏதாவது நடத்தப்பட்டுச்சான்னு கேட்டால் அப்பயும் நடத்தப்படல. சரி, இடையில 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. இதுக்கெல்லாம் அதுக்கப்புறமும் நடத்தப்பட்டுதானா இன்னும் தேதி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 26 நடத்துவோம், 27 நடத்துவோம்னு. ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு டைம் இல்லை, ரிசோர்ஸ் இல்லை, உடனடியாக நடத்த முடியாது. இப்படி பல காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எதுக்கு முக்கியம்னா, இந்த நாட்டில் இங்கே செயல்படுத்தப்படுற அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுற எல்லா திட்டங்களுக்கும் முதன்மையான தேவை என்னன்னு பார்த்தா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இங்கே ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறதுக்கு கூட மக்கள் தொகையில் கடந்த 15 வருஷங்களில் நடந்திருக்கக்கூடிய எக்ஸாக்ட் மாற்றங்கள் தேவைப்படுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 2011 டேட்டாவை வச்சுக்கிட்டு அரசாங்க திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேட்டா இல்லாமல் மக்கள் நல திட்டங்கள், பல திட்டங்கள் இன்னைக்கு எஃபெக்டிவாக செயல்படுத்தப்பட முடியாமல் மக்களுக்கு பயன்படாமல் போயிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ முக்கியமான ப்ராசஸை நடத்தணும் அப்படின்னா டைம் இல்லை, ரிசோர்ஸ் இல்லைன்னு சொல்கிறவங்க, ஒரு மாதத்துக்குள்ள 6,40,00,000 வாக்காளர்களுக்கு குடியுரிமையை நாங்கள் நிரூபித்து அதை டாக்குமெண்ட்டை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு முரண்பாடா இருக்குது பாருங்க ரெண்டுத்துக்கும். அப்ப ஒரு மாச காலத்துக்குள்ள இது எதற்காக அவ்வளவு அவசரமாக நீங்க பண்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 6,41,00,000 வாக்காளர் சொன்னோம் இல்லைங்களா. இதில் பார்த்தோம்னா 68,467 பூத் இருக்குது. அதில் அரசியல் கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்டாக பார்த்தோம்னா 2,11,000 பேர் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இதர தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் பார்த்தோம்னா பயிற்சி, இந்த ப்ராசஸ் நடத்துறதுக்கான பயிற்சி இதை தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்களாம். எத்தனை நாளில் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அக்டோபர் 28ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும், நேற்று வரைக்கும் கொடுத்து இன்னைக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. வெறும் 6 நாளில் இவ்வளவு பேருக்கு பயிற்சி கொடுத்து முடிக்கப்பட்டுடுச்சு. அந்த பயிற்சியை வச்சு அவங்க தேர்தலில் வாக்காளர் பட்டியலை உருவாக்க போகிறாங்க ஃபீல்டுக்கு போயிட்டு. ஸோ இவ்வளவு குறுகிய பயிற்சியில் இவ்வளவு அவசரமாக நடத்தப்படுற ப்ராசஸ்ன்றது எப்படி 100% மக்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கப்படுறதை உறுதி செய்ய போகுது, இது எப்படி எஃபெக்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடியுரிமையை உறுதி செய்ய கேட்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்து எதிர்க்கட்சிகள் இங்கே எழுப்புறாங்க. ஒரு நாட்டில் குடியுரிமையை முடிவு பண்ணுற இடத்துல இருக்கிறது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சிட்டிசன்ஷிப் ஆக்டின் கீழே குடியுரிமையை முடிவு பண்ணுவது உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகத்தின் வேலையை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு முதல் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்க வேண்டியது குடியுரிமையை உறுதி செய்யணும், அப்போ தான் நான் வாக்காளர் பட்டியலில் புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து சேர்ப்பேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா, நியாயப்படி இதில் முதல் எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்க வேண்டியது அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணும். ஆனால் அவருடைய அலுவலகத்திலிருந்து வந்த தலைமை தேர்தல் ஆணையர் அவர் தான் இந்த ப்ராசஸையே நடத்திக்கிட்டு இருக்கார், ஞானேஷ்குமார். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா 13 டாக்குமெண்ட் எல்லாரும் இந்த 13ல் ஏதோ ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படணும் அப்படின்னா. இப்போ இதில் 13ல் 11 டாக்குமெண்ட் பார்த்தோம்னா ஏற்கனவே பீகார் எஸ்ஐஆரில் என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதே தான். அதாவது இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இப்படி பல 11 இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் 12வதாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய வலியுறுத்தலுக்கு பிறகு ஆதார் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டுச்சு. ஆனால் அது சேர்க்கப்பட்ட பிறகும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆதாரை மட்டும் காமிச்சா நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். ஆதாருங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் தான், கூடுதலாக நீங்கள் வேற இன்னொரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த 12வது சேர்த்துது அதில்? அப்போ அதுவே சும்மா ஒரு பேருக்கு ஆதாருங்கிறத அதில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஆதார் மட்டும் வைத்திருந்தால் பேர் சேர்க்கப்படாது. அடுத்தது 13வதாக இருக்கிற விஷயம் பல கேள்விகளை இங்கே எழுப்புது. அது என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த எலக்டோரல் ரோல் ஆஃப் பீகார் எஸ்ஐஆர் வித் ரெஃபரன்ஸ் டு 1/7/2025. அதாவது பீகாரில் ஒரு எஸ்ஐஆர் நடத்தப்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய எலக்டோரல் ரோல் அதனுடைய விஷயங்களை வச்சு இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, பீகாரினுடைய புதிதாக உருவாக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் ஒரு நபரினுடைய பெயர் இல்லை, அவர் அந்த பட்டியலில் சேர்க்கப்படலை, அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னா அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அவர் வாக்காளருக்கு அப்ளை பண்ணலாம், அவரை வாக்காளராக இங்கே சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த 13வது பாயிண்டில் இருக்கக்கூடிய விஷயம். இதை முக்கியமான கேள்வியாக பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பீகார்லேருந்து இங்கே வேலை செய்யக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸாக இருக்கக்கூடிய
புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு, வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கொடுக்கறதுக்கான வேலையை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேரை சேர்க்கிற வேலையில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுதா, பாஜகவினுடைய ஒரு துணை கருவியாக தேர்தல் ஆணையம் செயல்படுதா அப்படிங்கிற கேள்வியை இங்கே எழுப்பிட்டு வராங்க தொடர்ச்சியா. ஏன் அப்படின்னா 35 லட்சம் பேர் பீகாரினுடைய எஸ்ஐஆர் ப்ராசஸில் பார்த்தோம்னா புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, பர்மனெண்ட்டாக இடம்பெயர்ந்து போயிட்டாங்க, அவங்கள எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி 35 லட்சம் பேர் பீகாரினுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நீக்கப்பட்ட 35 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் தமிழ்நாட்டில் இருப்பதாக பல தகவல்கள் சொல்லிட்டு இருக்கு. பல மீடியாவில் வந்த ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. சரி, இந்த மீடியா ரிப்போர்ட்ஸை தாண்டி பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய ஒரு அஃபிஷியல் தகவலாக பார்த்தோம்னா 2.5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் பீகாரை சேர்ந்த தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய ஒரு டாக்குமெண்ட் சொல்லுது. இந்த 2.5 லட்சம் பேர் அப்படிங்கிறது முழுமையாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இங்கே சாதாரணமாக கடைகளில், சின்ன சின்ன கடைகளில் வேலை செய்கிறவங்க, இன்னும் சில இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டாக இல்லாத நிறைய செக்டாரில் சின்ன சின்ன பட்டறைகளில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் இதில் கணக்கெடுக்க முடியல. கணக்கெடுக்காமல் கொடுத்த ரிப்போர்ட் தான் 2.5 லட்சங்கிறது. உண்மையிலேயே எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக 6 லட்சம் அப்படிங்கிறத கவுண்ட் தாண்டும் அப்படிங்கிறது பல மீடியா ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. அப்போ இந்த 6 லட்சத்துக்கும் அதிகமான பீகாரை சேர்ந்த தொழிலாளிகளுக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேரை சேர்க்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னும் இதில் கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக எவ்வளவு புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அரசினுடைய தகவல் 2011 சென்சஸ் டாக்குமெண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா 35 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது 2011 சென்சஸ்னுடைய தகவல். அதற்கு பிறகு இப்போ 14 வருஷம் கடந்திருக்குது. அப்போ இப்போது அந்த 35 லட்சங்கிறது எத்தனை லட்சமாக அதிகரித்திருக்கிறது? 2 மடங்காக அதிகரிச்சிருக்கா, இல்லை அதை விட கூடுதலாக அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிறது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் தெரிய வரும். அப்போது ஒருவேளை நாடு முழுக்க இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத எல்லா மாநிலங்களுக்கும் நடத்தி முடித்தாங்கன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலை நடக்க போகுதா அப்படிங்கிற கேள்வி இந்த 13வது டாக்குமெண்ட் மூலமாக எழுந்திருக்கு. அப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வாக்காளர்களினுடைய பெயர் நீக்கப்படுதல் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியானதாக மாறி இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி சிறுபான்மையினருடைய வாக்குகள் பார்த்தோம்னா அவங்களுடைய பேரை அடிப்படையாக வச்சே பார்த்தோம்னா அதை நீக்கிறதுக்கான வேலைகளை ஒரு பூத் லெவல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் நினச்சாலே இதை பண்ணிட முடியும் அப்படிங்கிற சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அடுத்ததா இந்த மாதிரி வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பெரிய அளவில் வாக்காளர்களாக தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற சிக்கலும் இதில் இருக்குது. குறிப்பாக சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சிட்டிஸில் மட்டும் பார்த்தோம்னா பெரிய அளவில் டென்சிட்டியான பாப்புலேஷன், மைக்ரண்ட் லேபர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது, வடமாநில தொழிலாளர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துலலாம் வடமாநில தொழிலாளர்கள் வாக்காளர்களாக சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னா அது தேர்தல்களினுடைய முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான பலம் பெற்றவர்களாக வடமாநில தொழிலாளர்களினுடைய வாக்குகள் மாறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விவகாரமாக பார்க்கப்படுது இந்த எஸ்ஐஆர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கான கால அவகாசமோ எதுவுமே கொடுக்காம அவசரமாக இந்த ப்ராசஸை தேர்தல் ஆணையம் ஸ்டார்ட் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா 1 மாத காலத்தில் இந்த ப்ராசஸை அவங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா வீடுகளுக்கும் போய் முடிக்க போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து சென்னையில் வேலை செய்கிறவங்க, தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செய்கிறவங்க, இப்படி பல பேர் எப்படி இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி அவங்களுடைய வாக்குகளை மீட்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தாலுமே அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த 1 மாதத்துக்குள்ளே பார்த்தோம்னா அதாவது 9 டிசம்பரில் ஆரம்பித்து 8 ஜனவரி 2026க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அதாவது ஒரு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் பட்டியலை இந்த ப்ராசஸ் நடத்தி முடித்து தேர்தல் ஆணையம் வெளியிடும். அந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்களாக செக் பண்ணி நீங்களே தான் என்ன பண்ணணுன்னா என் பேர் இதில் இல்லை, நான் ஃபார்ம்லாம் கொடுத்தேன் ஆனாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்ஜெக்ஷனை மறுபடியும் சப்மிட் பண்ணணும். அதை மீண்டும் பரிசீலித்து இறுதி வாக்காளர் பட்டியலுங்கிறது பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வெளியிடப்பட்டுரும். அப்போ ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வது, வாக்காளர் பட்டியலில் தன் பெயரை இடம்பெற செய்வது அப்படிங்கிறது முழுக்க அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுது.
அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறத விட அவருடைய பேர்டனாக அது மாறுது. ஏன்னா அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ், ரேஷன் கார்டு ஒத்துக்க முடியாது, ஆதார் கார்டு ஒத்துக்க முடியாது, ஓட்டர் ஐடி ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஓட்டு வேணும்னா நான் கேட்குற டாக்குமெண்ட்டோட வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேர்டனாக, அது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட் பட்டியலில் உன் பேர் இருக்கான்னு செக் பண்ணுறதும் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டனாக வாக்காளரின் தலையில் திணிக்கப்படுது. ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் குடியுரிமை அளிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டியது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கிய பணியாக இங்கே இருக்க வேண்டியதே எல்லா மக்களையும் வாக்காளர்களாக மாற்றுவது அப்படிங்கிறது தான், இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தின் முக்கியமான வேலையாக இருக்கணும். ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணுது அப்படின்னா, வாக்காளர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நிற்குது. அதாவது வாக்காளர்களை நீக்குகிற இடத்துல நிற்குது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுனுடைய ஒட்டுமொத்த வேலையும் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஒரு சாதாரணமாக தேர்தலில் ஓட்டு போடுறது நம்மளுடைய ஜனநாயக உரிமை, கடமை அப்படிங்கிறதுலாம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதையே வந்து பார்த்தோம்னா தேர்தல் தேதி அப்படிங்கிறது பல நாளுக்கு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க. எல்லாம் அறிவித்து தேர்தல் பிரச்சாரம்லாம் நடக்கும், நியூஸ்லாம் போகும். இதெல்லாம் தாண்டி மக்களை வந்து ஓட்டு போட வர வைக்கிறதுக்கே வந்து பார்த்தோம்னா இங்கே 75 ஆண்டுகளாக சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளுக்கு மேலே தொடர் பிரச்சாரம் பண்ணப்படுது. நடிகர்களை வச்சு இன்றைக்கும் டிவியில் விளம்பரம், தியேட்டரில் விளம்பரம், வீடு வீடாக போய் நோட்டீஸு, ஆட்டோவில் வச்சு பிரச்சாரம், ஓட்டு உங்கள் உரிமை, ஓட்டு வந்து இதை எல்லாருமே போடணும் அப்படின்னு. ஓட்டு போடணும்னு சொல்கிறதுக்கே இவ்வளவு நாளாக இங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பண்ணியுமே 70% அப்படிங்கிறது தான் வாக்குப்பதிவாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இப்போ நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது. இது இப்படி ஒன்று நடக்குது, இதில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய காலம் பிடிக்கும். எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நான் வீட்டுக்கு வருவேன், நான் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ எனக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும், டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், கொடுத்தேன்னா உன் பேர் பட்டியலில் இருக்கும், இல்லைன்னா இருக்காது, போயிட்டே இருன்னு சொல்லக்கூடிய அணுகுமுறைங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையம் இங்கே எல்லா மக்களும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லா மக்களும் ஓட்டு போட வைக்கணும், அது மக்களாட்சியை இன்னும் நம்ம வந்து இந்த நாடு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் சொல்லிகிட்டு இருக்கோம், அதனுடைய மக்களாட்சியை சிறந்து விளங்க வைக்கணும் அப்படிங்கிற பர்பஸுக்காக தேர்தல் ஆணையம் வேலை செய்தா, அல்லது நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நான் உனக்கு வந்து கொடுக்கறது தான் ஓட்டுரிமை, நான் பார்த்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டை செக் பண்ணி உனக்கு குடியுரிமை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நான் உனக்கு ஓட்டுரிமை கொடுப்பேன், இல்லை அப்படின்னா நீ அப்ஜெக்ஷன் கொடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து ஓம்பாடு, இப்படி ஒரு நிலையை தேர்தல் ஆணையம் எடுக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் முடிக்கக்கூடிய ப்ராசஸாக இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்க? வாக்காளர் பட்டியலில் சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சிக்கல் உள்ள பட்டியலை வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இதே சிக்கலான வாக்காளர் பட்டியலை வச்சு தானே 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ அந்த தேர்தலில் போட்ட வாக்குகள் செல்லாது, அந்த வாக்குகளை வச்சு வெற்றி பெற்று வந்த மோடியினுடைய ஒன்றிய அரசினுடைய ஆட்சி செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு நாட்டையே ஆளக்கூடிய பிரதமரை வந்து நீங்கள் பழைய வாக்காளர் பட்டியலை வச்சு தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னும் போது, ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 1 மாதத்தில் அவசரமாக இவ்வளோ பெரிய ப்ராசஸை நடத்தி முடிக்கணும் அவசர கதியில் அப்படிங்கிற அவசியம் எங்கிருந்து வந்தது? நிதானமாக நடத்துங்க. பீகாரில் வந்து 35 லட்சம் பேரை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, பர்மனெண்ட்டாக மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க, எங்கே போனாங்கன்னு தெரில, ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்க. ட்ரேஸ் பண்ணுறது தானே உங்களோட வேலை. ட்ரேஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸை நீட்டிச்சு நடத்துங்க. 35 லட்சம் பேர் அப்படிங்கிறது சாதாரண எண்ணிக்கையா? 35 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வாக்குகள் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8% வாக்கு. அது அவ்வளோ எண்ணிக்கையை வந்து ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சாதாரணமாக சொல்கிறீங்க. ட்ரேஸ் பண்ண முடியலன்னா ட்ரேஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறது தானே உங்களோட வேலை. ஒரே மாதத்தில் அவசரமாக முடிக்கணும் அப்படிங்கிற அவசர தேவை எங்கிருந்து வருது? அப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சிகளை பார்த்து தேர்தல் ஆணையர் வந்து ஆளுங்கட்சியின் பிரதிநிதியை போல பேசுறாரு. அப்போ இது தேர்தல் ஆணையத்தினுடைய கிரெடிபிலிட்டியை, டிரான்ஸ்பரன்சியை இன்னும் கேள்வி எழுப்பக்கூடியதாக மாறுது. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். ஒரு ஆளும் அரசினுடைய அங்கம் கிடையாது தேர்தல் ஆணையம். அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சமமாக பார்க்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையர் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தையோ எதிர்க்கட்சிகளுடைய குரலையோ ரொம்ப போகிற போக்கில்
தூக்கி போட்டு போறார். ஏற்கனவே இங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடுகள் மேல பல விமர்சனங்கள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரண்டா நடந்துக்கிறது கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் தொடர்ச்சியா வளைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசினுடைய ஒரு டூல் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தொடர் விமர்சனங்களுக்கு மத்தியில தலைமை தேர்தல் ஆணையரும் தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகளை உதாசீனப்படுத்துவது அப்படிங்கிறத தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கக்கூடிய இறுதி நம்பிக்கை அப்படிங்கிறது தேர்தல். அதில் ஓட்டு போடுறது மூலமாக தான் எவ்வளவு பெரிய சிக்கல் இந்த நாட்டில் இருந்தாலும், நம்மளுடைய எவ்வளவு உரிமைகள் நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டாலும், நம்மளுடைய ஒரு ஓட்டின் மூலமாக நம்ம மாற்றிட முடியும் அப்படின்னு மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, இந்த நாட்டினுடைய எல்லாவற்றையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற இடத்துல, அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிற இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்குது. அதனுடைய தலைமை தேர்தல் ஆணையராக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத ஞானேஷ்குமார் அவர்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிற ப்ராசஸில் மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய இடத்தை நோக்கி இது மாதிரியான வேலைகள் கொண்டு போச்சு அப்படின்னா அது இந்த நாட்டை மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிடும். அப்போ இந்த நாட்டினுடைய தேர்தல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த குரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு எதிர்க்கட்சிகளினுடைய குரலுக்கு, அதாவது ஒன்றிய அளவில் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலுக்கும் தேர்தல் ஆணையம் ப்ராப்பராக செவிமடுத்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அனைவரின் கருத்துக்களும் தேர்தல் ஆணையத்தால் மதிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் முதன்மையானது. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று அதன் மூலமாகத்தான் இங்கே நீதி பெற முடியும் அப்படின்னா எப்படி இந்த எலக்டோரல் பாண்டு விஷயத்தில் நடந்ததோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இதை எதிர்த்து தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் தேர்தல் ஆணையம் இறங்கி வரும். எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு தேர்தல் ஆணையம் இறங்கி வராது அப்படின்னா அது ஒரு நாட்டினுடைய ஆரோக்கியமான சூழலுக்கு உகந்ததில்லை அப்படிங்கிறதை தேர்தல் ஆணையம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனோட வளர்ச்சிக்கு உதவலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.